பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க. அதனால வந்து நிதி சுமை அதிகமாகுது, கடன் ஆகுது. ஒவ்வொரு மாநில அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 5 லட்சம் கோடியும் இப்போ 10 லட்சம் 13 லட்சம் கோடியும் போயிருந்தா சொல்றாங்க வெள்ளை அறிக்கையில. இன்னும் கூடுதலா போக போக நாட்கள் ஆண்டுகள் ஆகும், இன்னும் கூடுதலா நிதி ஆகும். ஒரு நிமிஷங்க. ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். சொத்துனா என்னங்க? ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, பிள்ளைங்க வரத்துக்கு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட தாக்கம், நல்ல தாக்கம், கெட்ட தாக்கம் இல்லை, நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோம். கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க. அதனாலதான் மோடி ஐயா பாருங்க, ரோட கட்டுங்க, போர்ட்டை கட்டுங்க, ஏர்போர்ட்டை கட்டுங்க, மக்கள் வரட்டும், இல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு பண்றோம். சொத்து, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீ அதை பண்ணாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்னைக்கு மக்கள் கையில பணத்தை கொடுத்துடுறேன், இவங்களுக்கு உயர்வை கொடுத்துடுறேன், அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துறேன், இன்னும் 1000 பேர், இதை மாத்திரம் பண்ணிருக்கணும். ஆனா இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இதையும் பண்ணுங்க. உங்களுக்கு வசதி இருக்கும்போது பண்ணுங்க. வசதி குறைச்சலா இருக்கும்போது வாங்குற கடனை நல்ல சொத்து அமைப்பதற்கு செலவழிக்கிறோங்கிறது தான் தத்துவம். கேட்டவங்களே கேட்காதீங்க. அது அந்த விஷயம் எனக்கு ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். யார் எது வேணாங்கிறாங்கன்றத பாத்துக்கணும். ஆனா அமராவதியோட ஆந்திர பிரதேஷோட தலைநகர விஷயத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அந்த தலைநகரம் அங்கதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 2014 இருந்து 19 வரைக்குமான இருந்த அந்த கட்சி, ஆளுமையில இருந்த அந்த கட்சி அதை வளர்த்தாங்க, நல்லா பில்ட் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் அந்த கட்சி இல்லைங்க அங்க தலைநகர் இருக்காது, நான் வேற எங்கேயோ எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது 19 இருந்து 24 வரைக்கும். அதனால நிலப்பாட்டுல வந்துருச்சு, அப்படியே அது நிலுவையில வந்துருச்சு. அதுக்கப்புறம் 24 இருந்து ஆரம்பிச்சு இப்ப திருப்பி இல்லைங்க அங்கதான் அமராவதியில தான் எங்க கேபிட்டல். அது அவங்க அது முடியல. சோ இப்போ அப்படியாக அந்த அமராவதி மாத்தம் அப்போலேருந்தே கட்டி இருந்தா நடந்திருக்கலாம். ஆனா நடுவுல அரசியல் காரணமா அது நிறுத்தப்பட்டது. அந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் கூட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொறுப்போட ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதை நம்ம எடுத்துட்டு போகணும். இந்த விஷயத்த முழுமையா விஷயம் தெரியாது, விவரம் தெரியாது. அதனால நான் காமெண்ட் பண்ணேன். உங்களுடைய ஜிஎஸ்டிபி இருக்குங்களா, நாட்டுக்கு ஜிடிபி, ஒரு ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். அந்த அமௌண்ட்ல 3% நீங்க கடன் வாங்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.